இந்த மாதிரி மொறுன்னு சுவையாக வரணும்னா அதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு பக்குவமாக தயாரிக்கணுங்க. இந்த மாதிரி எப்படி பேஸ்ட்டு தயாரித்து இப்போ நம்ம தயாரித்திருக்கக்கூடிய இந்த சில்லியை தயாரிக்கிறது, அதாவது உணவாக ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீ மத்தியானத்துக்கு சாப்பாட்டோட சாப்பிட்றது முதல் கொண்டு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஆட் பண்ணாமல் அப்படியே செவையேன்னு கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? சிந்தட்டிக் ஃபுட் கலரெல்லாம் ஆடே பண்ணல, அதாவது வித்தவுட் ஆட். ஓகேங்களா? நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பாரம்பரிய முறையில், அதுவும் பவுன் ஃபுட்ஸுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி எவ்வளவு சிகப்பாக பார்த்தீங்களா, நம்ம அன்றாட வீட்டில் வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸுகளே எவ்வளோ சிவப்பு தரும் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதை பற்றி தெரிந்துக்கிறதுக்கு முழுதாக பார்த்து பயன்பெறுங்க. வாழைக்காய் சில்லி போட்டு காண்பிக்க போகிறோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக 5 நிமிஷத்தில் டக்குன்னு நீங்கள் செய்து பயன்படுத்தலாம். தயவு செய்து இந்த மாதிரி உணவுகளையும் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தொல்லிகளை சாப்பிட்றதுக்கு இருக்கிற ஒரே வகை இது தான், தயவு செய்து சுவையாக சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? அதனால் பின்பற்றுங்க. வாங்க இனி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அறுக்கிற பக்குவத்தை பார்த்துக்குங்க. பவுனம்மா அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. இந்த தொல்லியோடு நம்மளுக்கு வேணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? பொதுவாக வாழைப்பழம் சாப்பிடையில் இந்த தொல்லியை நம்ம தூக்கி விசிறிடுவோம். சரிங்களா? வேறு எந்த வகையில் சாப்பிட்டாலும் சரி, ஏன் கூட்டே கூட நிறையா சாப்பிடையில் இந்த தொல்லி எடுத்து வச்சிட்றாங்கன்னு வேறு கம்ப்ளைண்ட்டு. அதனால தான் இப்போ உங்களுக்கு இந்த பக்குவத்தை சொல்லித்தரப்போகிறோம். நாங்கள்லாம் இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் தொல்லி சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்திட்டு வந்தோம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. தொல்லியோட சீக்கிரம் அறுத்துடணும், அதனால் ரொம்ப நேரம் காட்ட மாட்டேன், ஏன்னா கருப்பாயிரும். நம்ம இப்போ டக்குன்னு அறுத்துட்டு அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டக்குன்னு அறுத்தாச்சு. கருப்படிக்காமல் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க சகோதரிகளை, மடார்னு கருப்படிச்சிரும். நம்ம இப்போ நானும் பவுனம்மாவும் இருவரும் சேர்ந்து டக்குன்னு கருத்துங்காட்டி இது. சரிங்களா? இனி டைமிங் எடுத்தால் கருப்படிச்சிடும். இந்த மாதிரி கருப்படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இது கூட இன்க்ரீடியன்ஸில் நீ வரிசையாக சேர்த்திக்கணும். இப்போ பவுனம்மா சேர்த்து வாங்க பாருங்கள். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு பவுனம்மா சேர்த்துறாங்க. இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுல 4 டீஸ்பூனை போட போகிறாங்க. ஓகேங்களா? டக்கு 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 டக்குன்னு தூக்கி போட்டுக்கலாம். அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி மடார்னு கலக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பாயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் 2 ஒரு கை போடுறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் போடலாம், பத்தாது. சரிங்களா? இப்போ இன்க்ரீடியன்ஸ் 2 1.5 கை போட்டிருக்காங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பொதுவாக எல்லோரும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை பயன்படுத்துங்க. நாங்கள் பவுன் ஃபுட்ஸுடைய பிரத்யேக தயாரிப்பான இன்க்ரீடியன்ஸ் 2 ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோங்க, அதை போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட நாட்களாக ஜெம்சியோட இணைந்து பயணிக்கிறவர்கள் கீழே வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லை இந்த பவுன் ஃபுட்ஸுக்கு நீண்ட நாட்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபித்தா உங்களுக்கும் அதையும் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கரண்டி போடணும், பத்தாது. வரமிளகாத்தூளை இப்போ பவுனமாக போட்டிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக பயன்படுத்துறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நாங்கள் உணவே மருந்தாக தயாரிக்கிறதுக்காக சில விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறனால இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இப்போ பாருங்கள், கண்ட்ரி டர்மரிக் பவுடரு இப்போது போடுறாங்க. நாட்டு மஞ்சள் தூள் டக்குன்னு போட்டுக்கணும், ஏன்னா மற்ற இது மாதிரி கலக்கிறதுக்கு டைமிங் கொடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு கரைசல் டக்குன்னு எடுத்து வச்சு உள்ளே ஊற்றினா வேலை முடிஞ்சது. பாருங்கள், இதை நம்ம முதல்ல நல்லா வரன்னு இருக்கையிலேயே ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற மாதிரி பண்ணிக்கணுங்க. இனி சொல்ல போனால் அந்த இப்போ பவுனம்மா அதாவது கலக்கி எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். எல்லாத்து மேலேயும் அந்த மாவு ட்ரையாக இருக்கிறப்பவே அப்ளை ஆகணும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் செய்கிறது உடனே அப்போ தண்ணியை ஊற்றிடுறீங்க, அதை செய்யாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அப்ளை ஆனதுக்கப்புறம் இனி நம்ம சொல்கிற மாதிரி, சரிங்களா, சால்ட் வாட்டர் நம்ம தேவையான அளவு, இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியில் நம்ம கலக்கி இப்போ ஊற்றி பிரட்டிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், பேஸ்ட் எந்த மாதிரி அது மேலே அப்ளை ஆகிருக்குதுங்கிறத. இன்னும் சொல்லப்போனால் போண்டாக்குள்ளே உருளைக்கிழங்கு வைக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சால் போதுமானது. இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற சாதாரண ரீஃபைண்ட் ஆயிலை தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலையே பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறதுலையே முடிந்த அளவுக்கு பக்குவத்தை
எப்படி கடைபிடிக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த பவுன் ஃபுட்ஸில் பிரத்யேகமாக செய்கிறோம். ஏற்கனவே ஜெம்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்னும் நல்ல மருத்துவ பலனை தர்ற அளவுக்கு செய்து காண்பிச்சிருக்கிறோம். அது தேவைப்படுறவங்க அதுலேயும் போய் பொறுமைங்கிற தவத்தை ஈட்டி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது உங்களுக்காக ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி செய்து காண்பிக்கப்போம். இப்போ உங்களுக்கு லைட்டிங்கில் தெரியுது, எல்லாத்து மேலேயும் ஒரு லேயர் மாதிரி இன்சுலேட்டட் லேயர் மாதிரி கேப்சூல் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம தயாரித்த பேஸ்ட்டில். இனி நம்ம பயன்படுத்தியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் டூவை பயன்படுத்தினீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும். கார்ன்ஃப்ளவர் மாவில் இப்படி வர்றது கொஞ்சம் சிரமம் பாருங்க. இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எதற்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இந்த எண்ணெயவே தொடர்ந்து அடுத்தடுத்து பொரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிற சொல்லி இருக்கிறதுனாலையும் நம்ம அதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறனாலையும் இப்போ இந்த சில்லிக்கு பயன்படுத்தியது போக மீதி இருக்கிற எண்ணெய் ஒரு 2-3 அண்ணா தோசை சுட்டாலோ சப்பாத்தி சுட்டாலோ தீந்துற மாதிரி முடிச்சிடுவோங்க. அதற்காகத்தான் இந்த மாதிரி கம்மியாக போட்டு செய்கிறோம். தயவு செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதரிகள் எண்ணெய் வீட்டில் இருக்குதுங்கிறதுக்காகவும் பெரிய பாத்திரம் இருக்குதுங்கிறதுக்காகவும் நிறையா போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த எண்ணெயை வந்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தாதீங்க. மறுபடியும் வேறு சில்லிகளுக்கும் பயன்படுத்தாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கம்மியாக போட்டே பயன்படுத்துங்க. இது இங்கே சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான தகவல். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. நேர் மேலே வைத்து காட்டுறேன். புகை வரவே இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. இதோ இனி செங்குத்தாக இருக்குது. நீராவி தான் வரும். நீங்கள் வைக்கிற மாதிரி இந்த எண்ணெயிலிருந்து புகை வரக்கூடாது ஓவர் ஹீட்டில். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே மெயின்டைன் பண்ணுறேன். இது பாருங்கள், முட்டியும் முட்டாத மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குது தெரியுதுங்களா? இதுதான் வெந்த பக்குவத்துக்கான சவுண்டு. கலகலகலகலகலகலங்கனங்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பக்குவத்தில் எல்லாத்தையும் எடுக்க போகிறாங்க கவனமாக. அவ்வளோதான். பூரை எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அருமையாக வந்தாச்சு. எப்படி இருக்குதுங்கிறது பாருங்கள். இப்போ பவுனம்மா இதில் போட போகிறாங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இதுதான் பக்குவம். ஒரே சவுண்டுலேயே உங்களுக்கு கிளியராக காமிச்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் எடுங்க. மொறுன்னு இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இருக்கிற அந்த தொல்லி இருக்குதுங்கிற ஞாபகமே இல்லாமல் முறுக்குன்னு எல்லோரும் அவ்வளோ தூரம் ரசித்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா?